அன்னைக்கு மட்டும் அந்த விஷயத்த பண்ணாம இருந்திருந்தா, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன்னு நம்பள்ல நெறைய பேத்துக்கு தோணுங்க. ஆனா, அன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருந்ததுக்கு காரணமே இந்த விஷயத்த பண்ணனால தான். அத நெனச்சு ஃபீல் பண்ணாம, இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்மள சுத்தி நெறைய விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு தேடுங்க. அது எப்படி தேடுறதுன்னு தெரியலையா? ஒரு தட்டு நெறையா சாப்பாட போட்டு, இந்த கத்திரிக்காய், பூண்டு காரம்னு ஒரு மேட்டர் இருக்கு. அத போட்டு, இந்த அப்பளத்தையும் நொறுக்கி போட்டு, ஒரு வாய் எடுத்து வச்சீங்கன்னா, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகத்தை நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றி சூடானதும் கடுகு போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் முழு கத்திரிக்காயும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு கத்திரிக்காய் எண்ணெயிலேயே ஒரு 50% வணங்குற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சூப்பராக குக் பண்ணி எடுங்க. நம்ம கத்திரிக்காய் பூண்டு காரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.